Hello friends, welcome to Sky Gift Goodies channel. சம்மர் ஸ்டார்ட் ஆனது போதும் வீட்லேயும் இருக்க முடியல, வெளியிலையும் போக முடியல. ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் என்னங்க பண்ணுறது, சம்மர் டைமில் தான் குழந்தைங்க வெளில கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தொந்தரவு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் சின்னதாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்கள் பேக் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப தூரம்லாம் ஒன்றும் போகவே இல்லை. பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் குழந்தைங்களுக்கு ஏதாவது பிக்னிக் ஸ்பாட் மாதிரி கிடைக்குதா அப்படின்னு தேடிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் நான் எங்கே போகிறேன்றதை சொல்கிறேன். குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பாட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்டப்போ அவங்க எங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ஒரு ஸ்பாட்டு தான் ட்ரிச்சி பேர்ட்ஸ் பார்க் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிச்சி பேர்ட்ஸ் பார்க்கே வந்துட்டோம். இது வந்து February 9th தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நான் நியூஸ் பேப்பரில் பார்த்துருந்தேன். நாங்கள் 3 monthsக்கு அப்புறம் தான் நாங்கள் போகிறோம் பார்க்குறதுக்கு. இங்கே உள்ளே வந்தோடனே எங்களுக்கு வந்து பார்க்கவே கொஞ்சம் அட்மாஸ்பியர் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏன்னா ஃப்ரண்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எங்கள் லிடியா குட்டி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கவுண்டரில் நின்று டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். ஸோ உள்ளே போனோடனே ஒவ்வொரு பேர்ட்ஸையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க 2 குட்டீஸுமே. ஏய், இதுக்கா கொடுக்குறாங்க? எல்லாத்தையும் இங்கேயே கொடுக்குறீங்க? இதுக்கு தான் கொடுத்தாங்களா? ஏய், ரொம்ப கொடுக்காதீங்க பாவம். அங்கே முட்டை மாதிரி சில இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு லிடியா குட்டி நான் இதுக்குள்ளே நின்று ஃபோட்டோ எடுக்க போகிறேன், இந்த முட்டைக்குள்ளேருந்து நான் வரேன் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு இருந்துட்டு வெளியில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி அதை ஒரு வீடியோவும் ஷார்ட்ஸில் போட்டுட்டேன். அப்புறம் வந்து ஒவ்வொரு பேர்ட்ஸையுமே எங்கள் நேம் எழுதி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஒன்றும் அதை பாப்பாவுக்கு ரீட் பண்ணி காமிச்சிட்டு இதோடது இந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு வரும்போது ஒன்றையும் பார்த்து 2 பேருமே ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டுகிட்டே வந்தாங்க. ஒரு சிலர் படத்தில் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் டிவினா குட்டிக்கு கோழி குஞ்செல்லாம் பற்றி தெரியவே தெரியாது. அட்லீஸ்ட் லிடியா குட்டியாவது பார்த்துருக்காங்க. டிவினா குட்டி அது அளவுக்கு பார்த்ததும் இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்டு. ஸோ லிடியா குட்டி என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து டிவினா குட்டி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சிரிக்கிறது அதை பார்க்கும்போது அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்களோ அதே சேம் ரியாக்ஷன் அவங்களும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க செய்கிறதுக்கு. சிரிச்சு காட்டினா அது டென்ஷன் ஆகிற மாதிரி. வா சரி நீ வா, அது பார்த்தாச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் நல்லா இருந்தது. ஸோ ஹாட் ஷேப்பில். ஸோ அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் டேங்க் இருக்க ஏரியாவுக்கு போயிட்டோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஃபுல்லாகவே வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து இதில் பண்ணியிருந்தாங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்துட்டு பாறை மாதிரியும் முன்னாடி வந்து கிளாஸ் வச்சு வாட்டர் இது பண்ணி அதுக்குள்ளே ஃபிஷ் இருக்குது. பார்க்கவே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, புதுசாக இருந்தது. ஸோ எங்கள் 2 குட்டீஸுமே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் முயல் பட்டி பார்த்தோன்னே எங்கள் லிடியா குட்டி உள்ளே ஓடிட்டாங்க. ஸோ அங்கே உள்ளே ஓடிட்டு 2 பேருமே வந்து கேபேஜ் வாங்கிட்டு வந்துட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க. ஸோ லிடியா குட்டி அப்படியே போட்டாங்க. டிவினா வந்து கொஞ்சமாக பிச்சு அவங்கள்ட்ட போட்டுட்டு இருந்தாங்க. இது கூட பெருசு கூட பெருசு கூட தூங்குது இல்லையாப்பா? அதுக்கு போடுறேன் தூங்கிக்கிட்டு இருக்கு இல்லையாப்பா? பிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்காது. தொட்டு கூட பிடிக்கக்கூடாது. தொட்டு கூட நம்ம ராக்கி தொடுவோம்ல, ராக்கி மாதிரி தொட்டுக்கோ. அது ஒன்றும் பண்ணாது, அது கடிக்க தெரியாது. டிவினா தொடு, டச் பண்ணு தொடு, கடையை கொடு.
டிவியா குட்டி கூட கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் டிவினா குட்டி வந்து எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் எழுந்திரிச்சு ஒரு இடத்துல வந்து போகவும் மாட்டாங்க. டச் பண்ண சொன்னாலும் டச் பண்ணுவாங்க. ஆனால் என்னமோ தெரில, அன்றைக்கி டச் பண்ண சொன்னதுக்கு அதை தொட்டு பார்க்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ நாங்களும் அப்புறம் வெளியில் வந்துட்டோம். ஃபிஷ் டேங்க் வந்து ஓப்பனில் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் எல்லாருக்கும் நம்மளே ஃபீட் பண்ணுறது மாதிரி ஃபீடும் அவங்களே கொடுத்தாங்க. ஸோ எங்கள் குட்டீஸ் வந்து ஃபீடு வாங்கிட்டு வந்துட்டு அது கொடுத்துட்ருந்தாங்க. கிளாஸில் தெரிகிறதுனால நல்லா கிளியராக நிறைய ஃபிஷ்ஷஸ் வேறு இருந்துச்சு. அதுவும் ஆரஞ்சு கலரில், ஆரஞ்சும் ஒயிட்டும் கலந்த மாதிரி இருக்கவும் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்பா ஃபீட் ஆகிட்டுறேன் பார்த்து. நெக்ஸ்ட் பேர்ட்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஃபுல்லாகவே நெட்டு போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க, கலர் கலராக பேர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த நெட்டு கீழேயுமே நெட்டு போட்டிருக்குங்க. ஏன்னா பேர்ட்ஸ் எல்லாம் வெளியில் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி. நெட்டோட செட்டப் வந்து ஐவகை நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ ஸ்கூலில் படிச்சிருப்போம், அதோட தான் செட்டப் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்கலாம். அந்த குறிஞ்சி அப்படின்னா குறிஞ்சியில் உள்ள ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நான் பார்த்தப்போ அங்கே என்ன இருந்ததுன்னா ஸ்டீல்லையே பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஃப்ளவரு. ஸோ அதை நான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பூ தொட்டி வச்சுருந்துருக்கலாம். கையில் நிறைய சீட்ஸ் வச்சுருந்தோம். ஸோ பாப்பாங்களும் வச்சுருந்தாங்க. ஸோ கையை காட்டிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கெலாம் வரல. என் ஹஸ்பண்டுக்கிட்ட மட்டும் வந்துட்டு ஒரு பெரிய புறா, அதாவது அங்கே இருக்கிறவங்க வந்து அதை கொடுத்தாங்க. அது அழகாக கையில் வந்து ஏறிச்சு. ஸோ அது ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்க, நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இவ்வளோ பெருசு பார்த்தலாம் கொஞ்சம் பயம், அதனால நான் அதை வாங்கவே இல்லை. ஆனால் நான் என் கையில் அந்த ஃபீட் இப்படி காமிச்சோடனே என்கிட்ட ஒரு க்ரீன் கலர் பேர்டு வந்து உட்காந்துச்சு. ஸோ செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அது பாட்டுக்கு வந்துட்டு லைட்டாக 1, 2 தான், அதிகமாக சாப்பிடல. ஆனால் ரொம்ப நேரம் சாப்பிடாம ஏதோ ரெஸ்ட் எடுக்க வந்தது மாதிரி அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்தே இருந்தது. அப்புறம் என் பாப்பாங்களுக்கு காட்டினேன். ஸோ அவங்க கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டாங்க பக்கத்தில் பார்த்து. அதை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி, டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷார்ட்ஸ்க்கு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு டிவினா குட்டியை மட்டும் தனியாக நடந்து வர சொன்னேன். பட் தனியாக நடந்து வரதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா நெட்டாக இருக்கிறதுனால நடக்கிறதுக்கு பாப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் ஃபைனலி வெளியில் வந்தோம். இவ்வளோ தூரம் வந்ததில் பயங்கரமாக டயர்டாயிடுச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தா பாப்பாங்களுக்கு விளையாடுறதுக்கு ஊஞ்சல் இந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ் இருந்தது. அதோட இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சாப்பிட்றதுக்கு கேன்டீன் போனால் கேன்டீனில் ஊஞ்சல் மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டே நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே பேர்டோட எக்கு மாதிரி முட்டை இருந்தது. நாங்கள் தான் கவனிக்கல. பார்த்ததுக்கப்புறம் 2 பேருமே ரொம்ப விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முட்டையை உடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. டிவினா குட்டி தான் ரொம்ப எக்ஸைட் ஆகி ஒவ்வொன்றுக்கா போய் நின்றுட்டு இருந்தாங்க. சுத்தியல் கேட்டீங்கன்னா உடனே உள்ள பிடிச்சி வச்சுக்குவாங்க. படைக்க வந்திருக்கியான்ட்டு. ஃபைனலி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அதுலேயும் வந்துட்டு என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, பேகை மறந்து வச்சுட்டு வண்டியெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் திரும்பி ஞாபகம் தான், ஐயோ பேகு மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி போய் பேக் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள். வெளியே பார்க் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பார்க்கை ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.